இப்போ நாயிலேயே பாவமும் புண்ணியமும் கலந்து பண்ண நாய்க்கு என்ன ஒரு பிராப்தி கிடைச்சிடுத்துன்னு. அதனால இது விஐபி நாயினுடைய குட்டி சரமான்னு ஒரு நாய். அது வந்து இந்திரன் அந்த காலத்தில் ஸ்டேட்டஸ் சிம்பிள், நாயெல்லாம் வளர்த்தா போல இருக்கு. அதனால் சரமான்னு ஒரு நாய். அந்த நாயுடைய குட்டி இந்த குட்டி இதுதான் இப்போ நக்க வந்திருக்கு. இதை அடிச்சு அமுச்சுப்டா. ஒன்றுமே பண்ணலை. அது அம்மா கிட்ட போய் சொல்கிறது, அம்மா என்ன அடிச்சுப்டா அப்படின்னு இந்த குட்டி நாய் வந்து தாய் நாய் கிட்ட சொல்கிறது. தாய் நாய் கேட்குறா, ரொம்ப அழகாக கேட்குறா. இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நீ என்ன பண்ணேன்னு சொல்லு, அப்பதான் நான் இன்னொருத்தர் மேல பழி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன் சொல்றா. தம்மாதா பிரத்யுவாச்ச வியக்தம் த்வயா தத்ர அபராதம் ஏனாஸ்ய அபிஹதஹ இதி. நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. இது ஒரு பெரிய மாரல். என்னன்னா, இங்க இருக்கவா பல பேர் வயசுல மூத்தவா, ஞானத்துல மூத்தவா, தாத்தா பாட்டி வயசுலயும் இருக்கேள், அப்பா அம்மா வயசுலயும் இருக்கேள். அது பொதுவாக ஒரு குழந்தை வந்துதானாலே அடி வாங்கிடுத்துன்னா உடனே அம்மா அப்பா கிளம்பி போயிடுவா சண்டைக்கு. நம்ம மாத்து குழந்தை இன்னொருத்தர கல்லாலே அடிச்சிருக்கோம். முதல்ல அதை கேட்கணும், நீ என்ன பண்ண. அது பேரண்டிங்கில் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஷுட் நெவர் பிளைண்ட்லி சப்போர்ட் வாட் யுவர் சைல்ட் டஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ ஆர் ஷீ இஸ் யுவர் சைல்ட். நம்ம குழந்தை எது செய்தாலும் சரிதான் அப்படின்னு நினைக்கப்படாது. இது எப்படின்னா, ராமாயணத்தில் அப்படி பார்க்கல. கரதூஷணாதிகள்னு இருந்தா, கரதூஷண திரிஷிரஸ் ஜனஸ்தானத்தில் இருக்கா. ஷூர்பனக போய் மூக்கு காது அருந்து அழறா, அண்ணா அப்படின்னு அழறா. என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார்? அவ அழகே இல்லைங்கிறார் வால்மீகி. சாசுகேஷி தாமிரமூர்தஜாங்கிறார். ஆனால் அவ அண்ணாக்கு அவ தங்கை பாசமலர் தங்கை அழகிதான். அதனால் உனக்கு யாரடி இப்படி பண்ணான்னு கேட்குறார். அவ சொல்றா, தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ, என்ன அழகா தாமரை கண்ணோட இளமை குலுங்க குலுங்க நீள தோள்கள் படைத்த சிறுத்த இடை படைத்த ராமரும் லக்ஷ்மணரும் என் மூக்க அறுத்தா. இப்படி யாராவது சொல்லுவாளா? ஏன்னா ராமருடைய அழகு எப்படின்னா சத்ருவை கூட ஸ்துதி பண்ண வச்சிருமா. அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சூர்பனகையை பார்த்து அண்ணா என்ன கேட்டிருக்கணும், நீ என்னடி பண்ணேன்னு கேட்டிருக்கணும்ல, கடம்பு சண்டைக்குன்னா. அதுதான் அங்க கரனுக்கும் இங்க சரமாக்கும் வித்தியாசம். சரமா சொல்றா, நீ என்ன பண்ண சொல்லுங்கிறா. அந்த குழந்தை சொல்றது, அம்மா நான் போய் யஜ்ஞவாட்டிக்கை நக்க கூட இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து யாகத்துக்கு வச்ச புரோடோஷத்து பக்கத்தில் நெய் வச்சிருப்பா. நெய்யுக்குள்ளே எச்சப்படப்படாது அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு கஷ்டம் தெரியுமோ, இப்போ ஹோமங்கள்லாம் பண்ணும்போது அந்த நெய் பாக்கெட்டையே இப்படி கடிச்சு எடுத்து பாகவத உச்சிஷ்டம் அதில் வந்து, அது நம்ம பாகவத உச்சிஷ்டம்னு வச்சுக்கணும். கோனகம் சீடசேடம் தருவரேல் புனிதமன்னே. இது ரொம்ப கஷ்டம். இது சொல்கிறது அந்த காலத்தை ரொம்ப ஐடியல் பீரியடில் பார்த்துன்னு இருக்கோம். அதனால் எச்சப்படப்படாதான். ஒரு நாய் நக்கினதையும் பூனை பார்த்ததையும் சாப்பிடப்படாதுன்னு தேசிகன் ஆகார நியமத்தில் எடுக்கிற. இப்போ அது பூனை பார்த்துருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அதை ஷார்ட் விட்டா எவ்வளோ விதமான பாவங்கள் வரும்னு தேசிகன் 21 பாசுரங்கள் எடுக்கிறார். எது நாய் நக்கினதை சாப்பிடப்படாது, ஆச்சா, பூனை பார்த்ததையே சாப்பிடப்படாது, காக்கா உட்காந்து அரிசியை வேக வச்சு சாப்பிடப்படாது. என்ன பண்ணுவேள்? இப்போ காக்கா நம்ம இப்போ எங்கே மேனுஃபேக்சர் யார் பண்ணுறானே தெரியல இல்லையா? ராம்தேவ் எங்கேருந்தோ பண்ணி அமுச்சுடுறாரு நமக்கு. அதனால் அப்புறம் நம்ம என்ன காக்கா உட்காந்துதா குருவி உட்காந்தா குயில் உட்காந்தான்னு பார்க்க முடியுமா? ஒன்றுமே இல்லை. இப்போது உப்புமா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உப்புமா இல்லை என்னென்னா, அது 2 விதம். நீங்கள் கறிகாயெல்லாம் போட்டு வேக வச்சு ரவையை கொஞ்சம் வறுத்து அதில் போட்டுடலாம். அது கட்டி தட்டுக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் விட்டுட்டேன்னா கட்டி தட்டின்றோம், அது மலையாக அது வந்துடும். இன்னொன்றும் வெறும் மோரில் பண்ணுவாள். சுவாமி உங்கள் உபன்யாசத்தில் மகாபாரதத்தை விட தளிகைக்கு என்னென்னா சொல்கிறேன், மல்லிகா மாதிரி இருக்கட்டும். இதில் என்னென்னா, இந்த உப்புமா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உப்புமா பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம், அதை வழித்து எடுத்துடுறோம். அதை விட ருச்சி எது தெரியுமோ? இந்த வாணாலியில் இந்த ஓரமாக காஞ்சிருக்கும் பாருங்க, அதுக்கு இருக்கிற ருச்சி வந்து வைகுண்டம் கூட வேண்டான்னு சொல்ல வச்சிரும். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சு. அதுக்காகவே காத்துன்னு இருக்கவா பல பேர் இருப்பா. உப்மாவை எடுத்த உடனே அது நீ வழி அப்படின்பா. அதை வழித்து அதை நல்லா பேத்து கடபாரையால் குத்தி எடுத்து சாப்பிடணும். ஆனால் அதை சாப்பிட்டா அவ்வளோ பாவமா அப்படின்னு ஆகார நியமத்தில் தேசிகன் எடுக்கிறார். சுவாமி இனிமேல் நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லாதீங்கோ. ஏன்னா பாலை பற்றி 2 பாசுரம் பாடியிருக்கார். அதை கேட்டோன்னா பால் குடிக்க முடியாது. தயிரை பற்றி பாடியிருக்கார். கரிகாய்கள் அவர் சொல்கிற விதத்தை பார்த்தா நமக்கு 4 தான் மிஞ்சும் போல இருக்குது கரிகாயில். அதனால் இவ்வளவு கஷ்டங்கள். நாய்
நக்கினதை சாப்பிடப்படாதுன்னாரா? இந்த குழந்தை சொல்றது அம்மா நான் நக்கலைங்கிறது. பார்க்க கூட இல்லைம்மா, அந்த வழியா போயிட்டு இருந்தேன், வழியா போனதுக்கு என்ன அடிச்சுட்டாமா அப்படின்னு சொன்னோடனே சரமா சொல்றா, எப்போ தப்பே பண்ணாத ஒன்று அடிச்சாலோ நான் ஒரு சாபம் கொடுக்குறேன், ஜனமே ஜெயன் எதை நினைச்சுண்டு யாகத்தை ஆரம்பிச்சானோ அது நடக்காது. பாருங்க, நீங்க இப்ப நான் இன்னும் 2-3 நாள்ல கிட்டத்தட்ட 51 சாபத்துக்கு கதை சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். இதை நீங்கள் எல்லாமே நமக்கு இந்தியன் மூவிஸ் மாதிரி நல்லதில் ஆரம்பித்து நல்லதில் முடியணுங்கிறது இல்லை. ஈவன் சச் இன்சிடென்ட்ஸ் வில் ஹாவ் கிரேட் லெசன்ஸ் ஃபார் அவர் லைஃப். அதில் ஒரு விஷயம் எடுக்கிறா, இவ சொல்கிறா, ந கிஞ்சிதுக்தவந்தஸ்தே சாதானுவாச்ச யஸ்மாதயமபிஹதோ அனபகாரி தஸ்மாததிருஷ்டம் த்வாம் பயமாகமிஷ்யதி. நீ நினைச்சது நடக்காது, இந்த யாகம் பூர்த்தி அடையாது. பெரிய விஷயம் என்ன தெரியுமோ, ஜாதகம் அந்த காலத்தில் பாப்பா, இந்த காலத்துலையும் பார்க்குறா. ஜாதகம்னா பல இடத்துல நான் உபன்யாசம் பண்ணும்போது எல்லாரும் சேர் நுனிக்கு வந்துருவா. ஜாதகத்தை பற்றி சொல்கிறார், இப்போ நோட் பண்ணிக்கணும். அது என்னன்னா, அந்த விராட் கோலி லாஸ்ட் பாலில் எப்படி அடிக்கும்போது, இதே பரமாத்மா ஜீவாத்மா மோட்சம்னா அது பல பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கிறதுல, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. மோட்சத்தை பற்றிலாம் இவர் எதுக்கு சொல்லணும்? குரு சுக்ரன் ராகு யார் யாரை பார்க்குறா, யார் யாரை பார்க்கல, சஷ்டாஷ்டகமா கேமத்ரும யோகமா, இந்த பயிற்சியா அந்த பயிற்சியா எல்லாம் பார்க்கணும் சுவாமி. ஜாதகம் எதுக்கு பாப்பா அப்படின்னு பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணி வச்சுருக்கா. உத்திரமேரூரில் ஒரு பெரியவா இருந்தா, அந்த பெரியவாளை பற்றி மகாபெரியவாளே பாஷ்யம் பண்ணியிருக்கார், ரொம்ப உசத்தியாக சொல்லியிருக்கார். அவர் சொல்லுவார், யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம், எப்பெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவா ஒரு ஆச்சாரியன் கிட்ட பாடமாக படிச்சுட்டு வரணும். சும்மா ஒரு புக்கை வாங்கி கற்றுக்கவே முடியாது ஜாதகத்தில் விஷயங்கள். ரெண்டாவது, எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக ஒரு காரணத்துக்கு பார்ப்பா. கல்யாணத்துக்கும் மேலே ஒரு காரணம், யாகம் பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்ப்பா. ஒரு ஹோமம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் அப்போ தான் பார்க்கணும்னு அந்த காலத்தில் வச்சுட்டா. இப்போ அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்கும் ஆகிடுறது. ஏன்னா அது பண்ணாதானே, அது ஏதோ வருஷத்தில் ஒரு நாள், இல்லாட்டா வாழ்க்கையில் ஒரு வாட்டி கிரகப்பிரவேசம் பண்ணால் ஒரு நாள், அதுவும் வரத்துக்கு முன்னாடியே இந்த புரோஹிதர் 1 மணி நேரம் ஆகுமா, அப்புறம் இலையை போட்டுடலாம் இல்லையா, இலையை போடுறதுலையே இருப்பான் அவர் அதுக்கு மேலே 2-3 இடத்துல அவர் ஒத்துன்ருப்பார். இதில் என்னென்னா அவர் நம்மளை விட சாமர்த்தியம். அதனால் எப்போ முடியும்னு காத்துட்டு இருக்க செய்து இந்த அக்னி தேவன் வந்த மாதிரி வந்துட்டு அவர் கிளம்பி விடுவார். அது என்னென்னா, பல இடங்களில் அக்னி அணைஞ்ச உடனே தான் எடுத்து வைக்கணும், இவாளா அதை அணைச்சி ஒரு இடத்துல தூக்கி வேற வச்சுடுறா. அது ஓரமாக பாவம் அந்த அக்னி எங்கேயோ பாவம் எரிஞ்சுட்டு இருப்பார். அதனால் இது யஜ்யங்களில் ஒரு கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் யஜ்யம் பண்ணுறதுக்கு ஜாதகம் பாப்பா. ஏன்? யார் யஜ்யம் பண்ணுறாளோ அவளுக்கு பத்னி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அனாஷ்ரமியாக இருந்துட்டா, பிரம்மச்சாரியால் மோஸ்ட் ஆஃப் த யாகம்ஸ் பண்ணவே முடியாது. கிரகஸ்தன் தான் பண்ணலாம். சன்னியாசி அக்னி பக்கமே போகக்கூடாது, தளிகையும் பண்ணக்கூடாது, யாகமும் பண்ணக்கூடாது. ஆனால் கிரகஸ்தனே மிருததாரையா ஆயிட்டானா, பத்னி இழந்தவள் ஆயிட்டானா, அப்பவும் அவன் அனாஷ்ரமி, அவனுக்கும் யாகம் பண்ணுறதுக்கான சம்ஸ்காரங்கள் இல்லை. அதனால தான் சீதை காட்டில் இருக்கும்போது சீதை இருக்கணும்னு ஒரு பிம்பம் பண்ணி வைக்கிறார். ஏன்னா சீதை கையில் தர்பத்தை குத்தி கொடுத்து வைக்கிறார். அதனால் அனாஷ்ரமியாக இருந்தால் பண்ண முடியாது, ஆஷ்ரமியாக இருக்கணும். அதனால் கிரகஸ்தன் யாகம் பண்ணலாம். இந்த கிரகஸ்தன் யாகம் பண்ணலாம்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த யாகம் பண்ணுறவர் கர்த்தா, அவர் எவ்வளவு நாள் யாகம் பண்ணுறாருன்னு ஒரு கணக்கு. இப்போ நமக்கெல்லாம் 2 மணி நேரம், சில யாகங்கள்லாம் 18 நாள் பண்ணுவா. அதுக்கு பிராஜாபத்தியம்னு பேர். 18 நாள் கார்த்தால ஆரம்பித்து அஸ்தமனத்துக்கு முன்னாடி முடிக்கணும். இந்த மாதிரியாத யாகங்கள் பண்ணும்போது கர்த்தா அந்த 18 நாளும் பூர்த்தியாக இருந்து பண்ணி வைக்கணும். நடுவில் அவருக்கே இறப்பு வந்துடுத்துனா, இஃப் ஹி டைஸ், அந்த யாகத்தில் பாதியா விட்ட பாவம் 7 தலைமுறையை தாக்கும். சுவாமி நாங்கள் பண்ணுறதையும் நிறுத்திடுறோம், அவ்வளோதானே, பண்ணாதானே இந்த ப்ராப்ளம். இல்லை நமக்கெல்லாம் கஷ்டமே இல்லை. நம்ம 18 நாளாக பண்ணிட்டு இருக்கோம், அது 1.5 மணி நேரம், அதுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே ஆகாது நமக்கு, திடீர்னு சரீரம் ஒன்றும் ஆகாது. அதனால் இந்த 18 நாளில் யாகம் பண்ணால் 1 வருஷம் ஒன்றுமே இல்லை. அஸ்வமேத மகாயஜ்யம் தசரதர் பண்ணார் புத்திரகாமேஷ்டிக்கு முன்னாடி. வால்மீகி சொல்கிறார் சம்பத்சரேத்தின்னார், 1 வருஷம் பண்ணாராம். அப்படி பண்ணுறவா ஜாதகம் பாப்பா. எதுக்கு? இந்த ஜாதகப்படி இந்த யாகம் முடிகிற வரைக்குமாவது நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையாங்கிறத மட்டும் பார்க்கறதுக்கு. இதுக்கு தான் ஜாதகம் பாப்பா.
இப்போ நம்ம நின்னது, உக்காந்தது, போனது, வந்தது, அவர் தைரியமாக சொல்கிறார், ப்ளூ ப்ளவுஸ் பீஸை எடுத்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த தேவதை கொடுங்கோ, எள்ளு விளக்கேற்றுவோம். இதெல்லாம் இல்லவே இல்லை ஜாதகத்தில் பரிகாரம். ப்ளூ ப்ளவுஸ் பீஸ், ரெட் ப்ளவுஸ் பீஸ். நான் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. நவகிரகத்தை பற்றி இருக்குது சாஸ்திரத்தில், ஜோதிஷ சாஸ்திரம். அவள் பரிகாரம்னு அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டால்தான் நம்ம வாழ்க்கையில் கர்மாவை தொலைக்க முடியுமே ஒழிய, எள்ளு விளக்கு ஏற்றி நம்ம பாவம் போகிறதா இருந்தால் போய் எத்தனை நாளுக்கும் மோட்சம் போயிட்டுருப்போமே இல்லையா? அதனால் இது ஏற்றணும், விளக்கேற்றணும், கோவிலுக்கு போகணும், சேவிக்கணும், அர்ச்சனை பண்ணணும், அதெல்லாம் நம்ம ஒரு கிரமமாக பகவான் அனுபவத்துக்கிறதுக்காக வச்சுக்கணுமே ஒழிய, இந்த ப்ளவுஸ் பீஸ் பின்னாடியே நம்ம அலைஞ்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு இது அந்த அவருக்கு ப்ளவுஸ், அவர் வச்சு என்ன பண்ண போகிறார்? தைக்கிற கூலியை வேறு நம்ம அவர் கொடுக்கணும். என்ன ஒரு கஷ்டமாக இருக்கும். ப்ளவுஸ் ஒரு 200 தைக்கிற வேலை அதை விட 4 மடங்கு இருக்குது இல்லையா? அதனால் இப்போல்லாம் யூஎஸில் என்ன பண்ணிடுறான்னா, ரவிக்க கொடுக்கும்போது ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா, நவராத்திரியில் ஒரு என்வலப்பில் பணமும் போட்டு கொடுத்துட்றா. ஏன்னா நீங்கள் தைச்சுக்குங்கன்னு. ஏன்னா தைச்சுக்கிற வேலைக்கு என்ன பண்ணுறது, பல ரவிக்கையில் ரவி தான் இருக்குது, கையை காணும். அது இருக்கட்டும். இதில் என்னென்னா அது ஒரு கஷ்டம். அதனால் அப்படி யாகம் பண்ணும்போது கர்த்தா உயிரோடு இருக்கணும். பாதியில் விட்டுட்டா 7 தலைமுறையை தாக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறா சரமா, உன் யாகம் பூர்த்தி அடையாது அப்படின்னா அந்த பாவம் அவருக்கு சேரும் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜனமேஜயன், இது மகாபாரதத்தில் இல்லை, புராணத்தில் இருக்குது. அவன் அந்த யாகம் பண்ணி அரையும் குறையுமா நிறுத்தி அவனுக்கு எக்ஸிமா வந்துடுது. சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணுறான். பாம்பை கொல்லணும்னு யாகம் பண்ணதுனால பாம்புக்கு எப்படி தோல் உரியறதோ இவனுக்கும் உரிய ஆரம்பிச்சுடுது. அது தீரணம்ங்கிறதுக்காக தான் குருவாயூருக்கு சேவை இருக்கான் ஜனமேஜயன். அப்போ பெருமாள் அவனுடைய ரோகத்தை தீர்த்து வச்சார். இந்த சரித்திரத்தை அச்சுத பிஷராடியும் திருக்கண்டியூர் நம்பியும் நாராயண பட்டதிரிகளுக்கு வியாக்கரணம் எடுக்கும்போது சொல்றா. அதனால தான் இவர் அச்சுத பிஷராடிக்கு வந்த வாத ரோகத்தை இவர் எடுத்துக்கும் போது சிஷ்யனை பார்த்து சொல்றார், என்ன நேர குருவாயூருக்கு கூட்டுன்னு போங்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஜனமேஜயனுக்கு ரோகத்தை தீர்த்து வச்ச பகவான் எனக்கு தீர்த்து வைப்பார். ரொம்ப கனெக்டட். நம்ம ஸ்தல புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம்லாம் கனெக்டடாக பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஹோல்சம் அப்ரோச் கிடைக்கும். தனித்தனியாக கதையாக பார்த்தா சட்டுன்னு புரியாது. இப்போ உத்தால காருணின்னு உபநிஷத்தில் வருவார், அவர் இங்கேயும் வருவார். எதுக்கு சொல்ல வந்தேன், சொல்கிறார் சரமா, உன்னுடைய யாகம் பூர்த்தி அடையாது சொல்லி முடிச்சுடுறாளா? இது ஒரு பிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் அடுத்த பிட்டுக்கு போயிட போகிறேன். இப்போ 2வது பிட்டுக்கும் இந்த பிட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்த அத்தியாயம். இப்போ 7 பிட்டு நான் சொல்லி ஒன்றா சேர்ப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிட்டும் நன்னா புரியும். இப்போ முதல் பிட் ஆகிடுதா, சுவாமி இது பிட்டுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டால், பொதுவாக ரொம்ப சில குழந்தைகள்லாம் ஆச்சாரியன் சொல்கிறதையும் கேட்கணும், புஸ்தகம் சொல்கிறதையும் கேட்கணுங்கிறதுக்காக சிலதெல்லாம் இங்கே ஒட்டி வச்சுன்னு எக்ஸாமுக்கு போகும். அதுக்கு பிட் பேப்பர் அப்படின்னு பேர். அந்த பிட்டே நான் சொல்லலை. கம்ப்யூட்டர்ஸில் ஒரு பிட் இருக்குது. இவ்வளோ பைட்ஸ் மேக் அ பிட்டு, இவ்வளோ பிட்டு ஜிபி, எம்பி, கிகாபைட். அந்த பிட்டையும் வச்சுக்காதீங்க. இந்த பிட்டுங்கிறது ஒரு பகுதி. இந்த பகுதியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனமேஜயனுக்கு சரமாங்கிற நாய் சாபம் கொடுத்தது முதல் கட்டம் ஆயிடுதா. இப்போ அடுத்த கதைக்கு போக போகிறோம். அடுத்த பிட் அது என்னன்னா, தௌமியர் அப்படின்னு ஒரு ரிஷி. இந்த தௌமியர் வேற, இன்னொரு தௌமியர் வேற. இதில் என்னென்னா, மகாபாரதத்தில் தௌமியா 1, தௌமியா 2. இந்த 2வது தௌமியா யாருன்னா, பாண்டவர்களோட காட்டுக்கு போனவர். இது முதல் தௌமியா. சீதையில் எவ்வளோ சீதை இருக்கா? Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha.
On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang, Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.